ஆல். என் பேர் கிருத்திபூஷன். இன்னைக்கு நான் எடுக்க போகிற டாபிக் என்னன்னா, நம்ம பூமி எப்படி உருவானது, நம்மளோட கேலக்சிஸ் எப்படி உருவானது, நம்ம பிரபஞ்சம் எப்படி உருவானது, இதை பற்றி தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். முதல்ல நம்ம பிரபஞ்சம் எப்படி உருவானதுன்னா, ஒரு வகையான நெபுலா ஒன்று பால் ஷேப்பில் இருந்திருக்கு. அந்த பால் ஷேப்பில் இருந்த நெபுலா பிளாஸ்ட் ஆகி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு டஸ்ட்டாக போய் அதுதான் நம்மளுக்கு இப்போ உள்ள கேலக்சிஸாக இருக்குது. அதில் அந்த கேலக்சிஸில் நம்ம கேலக்சியான மில்கிவே கேலக்சியும் ஒன்று. அந்த மில்கிவே கேலக்சி இப்போ நம்ம பூமி, நம்ம சோலார் சிஸ்டம் எப்படி உருவானதுன்னு பார்க்கலாம். நம்ம மில்கிவே கேலக்சிஸில் ஒரு சின்னோண்டு பொட்டானது தான் நம்மளுடைய சோலார் சிஸ்டம். நம்ம அந்த மாதிரி சின்னொரு சொத்தில் உள்ள அந்த சோலார் சிஸ்டத்தில் வெறும் இன்னும் பிளானட்டே உருவாகலை. அந்த பிளானட்டே உருவாகாத நேரத்தில் அந்த சோலார் சிஸ்டத்தில் வெடித்த ஒரு நெபுலா ஒன்று அது ஃபார்ம் ஆகி டஸ்ட்டாக ஃபார்ம் ஆகி சூரியனை கொண்டு வருது. அந்த சூரியனை சுற்றி அந்த நெபுலாலேருந்து வெடித்த டஸ்ட்ஸ்லேருந்து அது எல்லாமே கவர் பண்ணி சூரியனை ஒரு மேகமாக சுற்றி வந்துட்டு இருந்திருக்கு. அது சுற்றி வந்துட்டு இருந்ததுல அந்த மேகங்கள் அது எல்லாமே ஒரு சாலிட் ஷேப்பில் சாலிட்ல உள்ளது எல்லாமே அப்படியே ஒரு பிளானட்ஸாக உருவாக ஆரம்பிச்சிது. அந்த பிளானட்ஸாக உருவாக்குறதுல நம்ம பூமியும் முதல்ல நம்ம பூமி அது 1490 கோடி வருடங்களுக்கு முன்னாடி நம்ம பூமி எப்படி இருந்ததுன்னா 4700 டிகிரி செல்சியஸ்ல இருந்துருக்கு. இப்போ நம்ம பூமி 70 டிகிரி செல்சியஸ்க்கு வந்துருக்கு. அந்த 4700 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 70 டிகிரி செல்சியஸ்க்கு எப்படி வந்ததுன்னா, நம்ம பூமிக்கு 40 மில்லியன் வருடங்களா ஒரு வகையான விண்கற்கள் நம்ம பூமியில விழுந்திருக்கு. அது பேர் என்னன்னா பிளானட் ஃபார்மேஷன் டெப்ரிஸ் அப்படின்ற வகையான ஒரு வெண்கற்கள் நம்ம பூமி மேலே விழுந்திருக்கு. இப்போ உள்ள நம்ம தண்ணி, குடிக்கிற தண்ணி, கடலில் உள்ள தண்ணி, இது எதுவுமே நம்ம சோலார் சிஸ்டத்தை சேர்ந்ததில்லை, நம்ம மில்கிவே கேலக்சியை சேர்ந்ததில்லை. அது எல்லாமே வேற ஒரு கேலக்சிஸ்லேருந்து நம்ம வெளியே தூக்கி வீசப்பட்டது தான் நம்ம இப்போ தண்ணியாக பார்க்க முடியுது. இப்போ அது மட்டும் இல்லைன்னா நம்மளால உயிர் வாழ முடியாது. மற்ற கேலக்சிஸ் தான் நம்ம சோலார் சிஸ்டத்துக்கே உயிர் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம எர்த்து முன்னாடி காலத்துல ரொட்டேட் ஆகும்போது அதோட ஸ்பீட் எப்படி இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு 6 மணி நேரத்துல இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எவால்வேட் ஆகி அதுல இருந்து 14 மணி நேரமா கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் இப்போ உள்ள டைம் என்னன்னா 24 மணி நேரமா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த எர்த்து இருக்குல்ல, எர்த்து 4700 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும்போது தேயா அப்படின்ற ஒரு இளங்கிரகம் நம்ம எர்த் மேல மோதுது. நம்ம எர்த் மேல மோதும் போது அதுல இருந்து தூக்கி வீசப்பட்ட டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஒரு பிளானட் மாதிரி ஃபார்ம் ஆகி அதுல இருந்து வெளியே வந்தது தான் நம்ம எர்த். நம்மளுடைய துணைக்கோளான மூன், அதாவது சேட்டலைட், நம்மளோட நேச்சுரல் சேட்டலைட்டான மூன். இது முன்னாடி அது ஃபார்ம் ஆகும்போது, அந்த மூன் ஃபார்ம் ஆகும்போது எப்படியா இருந்தாலும் ஹை டெம்பரேச்சர்ல தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம மில்கிவே கேலக்சிஸோட குளிர் தாங்க முடியாம அதுவும் நார்மலான கூலிங் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. நம்ம மூணு கூலிங் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. நம்ம மூணு கூலிங் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் நம்ம எர்த் மட்டும் உயிர்கள் வாழறதுக்கு தகுதி இல்லாத ஒரு கிரகமா இருந்திருக்கு. அந்த உயிர்கள் வாழறதுக்கு தகுதி இல்லாததுனால அது ஏன் உயிர்கள் வாழறதுக்கு தகுதி இல்லைன்னா, அங்க எவ்வளவுதான் தண்ணி இருந்தாலும் அங்க ஒரு ஆக்சிஜன் லெவல் கம்மியா தான் இருக்கு. அதுல சுத்தி நைட்ரஜன் ஆக்சைடும் கார்பன் டை ஆக்சைடும் இது மட்டும்தான் அதிகமா இருந்திருக்கு. இன்னும் ஆக்சிஜன் லெவல் இன்னும் வரல. அதுக்கு அந்த டைம்ல தான் கடலுக்கடியில ஒரு வகையான பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த பாக்டீரியாஸ் தான் முதல்ல நம்ம பூமிக்கு ஆக்சிஜனை கொண்டு வந்திருக்கு. அது பேர் என்னன்னா சைனோபாக்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைனோபாக்டீரியாஸ் ஒரு செல் உயிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது காலப்போக்கில் அழிஞ்சிருச்சு. ஏன்னா அது ஒரு செல் உயிரி இல்லை. அது ஈஸியா அழியறதுக்கு அது நிறைய பல செல் உயிரியா மாற முடியல. அதனாலதான் அது சீக்கிரமாவே இறந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம எப்படி உருவானோம், விலங்கினங்கள் எப்படி உருவானது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம எப்படி உருவானோம் அப்படின்னா, கடலுக்கடியில அந்த பாக்டீரியாஸ் எல்லாமே ஒரு சில பூச்சினங்களா உருவாகிருக்கு.
மீன்களாகவும் உருவாகியிருக்கு. அந்த மீன்களா உருவானதுல ஒரு ஒரு வகையான மீன் பேரு கிக்திலக் அப்படின்ற ஒரு வகையான மீன். அந்த மீன் வந்து கடல்ல மட்டும்தான் வாழும். ஒரு நாள் ஒரே ஒரு மீன் மட்டும் கடல் தாண்டி கரைக்கு வந்து இருந்திருக்கு. கரைக்கு வந்து இருந்ததுல அதனால தாக்கு பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக அது வந்து தண்ணீர்லயும் வாழ அதால அடாப்ட் பண்ணிடுச்சு, தரையில வாழவும் அடாப்ட் பண்ணிடுச்சு. தரையில வாழ அடாப்ட் பண்ணிக்கிறதுனால அது வந்து நிறைய ஒரு வகையான மீன்களோ இல்ல உயிரினங்களோ மாற ஆரம்பிச்சிருக்கு. அந்த மீன்கள்ல இப்ப நம்ம வந்து எப்படி உருவானோம்னா, அந்த கிக்திலக் அப்படின்ற மீன்ல இருந்து குரங்கினம் உருவானது. அந்த குரங்கினத்துல இருந்து நம்ம உருவானோம். அந்த குரங்கினம் எப்படி அந்த குரங்கினம் பேர் என்னன்னா ஈமோ செப்பியன்ஸ் அப்படின்ற ஒரு வகையான குரங்கு. அந்த ஈமோ செப்பியன்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, அப்படியே ரியல் மனுஷன் மாதிரியே நடப்பாங்க. ஆனா வந்து அப்படியே ரியலா மனிதர்கள் மாதிரி இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க இப்போ வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு டெக்னாலஜி அப்ப இல்லை. ட்ரெஸ் போட்டிருக்க மாட்டாங்க. ஃபேஸ்ல அந்த முடியெல்லாம் நிறைய இருக்கும். அதனால அவ்வளோ ரியலா வந்து மனிதர்கள் மாதிரி இருக்க மாட்டாங்க. அந்த ஈமோ செப்பியன்ஸ் அப்படின்றவங்க தான் முதல்ல நெருப்பை கண்டுபிடிச்சாங்க. அது எப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு விலங்கினம் வந்து காட்டு தீ பற்றி ஒரு விலங்கினம் வந்து எரிஞ்சிருந்திருக்கு. அந்த எரிஞ்சிருந்ததை ஒரு குரங்கு, அந்த ஈமோ செப்பியன்ஸ் அப்படின்ற ஒரு வகையான குரங்கு போய் எடுத்து சாப்பிட்டுருக்கு. அது எடுத்து சாப்பிட்டதுல அதோட ருசி நல்லா இருந்ததுனால அதுக்கு முன்னாடி எல்லாம் அவங்க பச்சைக்கறியை தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ருசி நல்லா இருந்ததுனால அந்த குரங்கு வகைகள் எல்லாமே மாமிசத்தை சூடு பண்ணி இல்ல சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அதுல இருந்து தான் இப்ப எவ்வளவு வெயிட் ஆகி நம்ம வந்து இப்ப நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்றோம். அப்புறம் அதுல வந்து மிச்ச எல்லா பொருட்களையும் போட்டு சாப்பிட்றோம். தேங்க்யூ.